வணக்கம் நண்பர்களே. இன்றைய படித்ததில் பிடித்தது கதையில் நாம ஒரு மிக அழகான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கும் கதையை பார்க்கப் போறோம். காகம் கற்றுக்கொண்ட பாடம். பனையூரில் காகம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அதுக்கு தன்னிடம் உள்ள அடர் கருப்பு நிறம் பிடிக்கவில்லை. மற்ற பறவைகள் போல வண்ணமயமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது. ஒரு வீட்டின் தோட்டத்தில் இருந்த மரத்தின் கிளையில் அமர்ந்து கொண்டு ஏதோ சிந்தித்துக் கொண்டிருந்தது. அந்த வீட்டு வராண்டாவில் ஒரு கூண்டுக்குள் இருந்த அழகான கிளியைக் கண்டதும் காகத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கிளியே, உன்னை எவ்வளவு நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள். தேடி அலையாமல் கூண்டுக்குள்ளேயே பழங்களும் பருப்புகளும் கிடைத்து விடுகின்றன. உன்னை மாதிரி அழகு பச்சை நிறத்தில் நானும் பிறந்திருந்தால் என்னையும் இப்படி கவனித்திருப்பார்கள் என்றது காகம். என்ன உளறுகிறாய்? நான் என்ன மகிழ்ச்சியாகவா இருக்கிறேன்? கூண்டுக்குள் அடைபட்டுக் கிடக்கிறேன். ஆனால் நீயோ சுதந்திரமாக ஜாலியாக இருக்கிறாய். நானும் உன்னைப் போன்று பிறந்திருக்கலாம் என்றது பச்சை கிளி. என்ன இப்படிச் சொல்கிறாய்? என்னால் நம்பவே முடியவில்லை என்றது காகம். இருக்கும் இடத்துக்கு உணவு வருவதை விட சுதந்திரம் முக்கியமானது, அதை புரிஞ்சுக்கோ என்றது பச்சை கிளி. கிளி சொல்வதில் நம்பிக்கையில்லாமல் அங்கிருந்து பறந்தது காகம். This video is sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பறவைகள் பூங்காவுக்குள் நுழைந்த காகம் கூண்டுக்குள் இருந்த மயிலை பார்த்தது. மக்கள் ஆர்வத்துடன் அந்த மயிலை ஒளிப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை, வண்ணமயமான மயிலை ஒளிப்படம் எடுக்கிறார்கள் என்று நினைத்தது காகம். சற்று நேரத்தில் கூட்டம் குறைந்தது. மயிலிடம் சென்ற காகம், நீ வண்ணமயமாக இருப்பதால் எல்லாரும் உன்னை ஒளிப்படம் எடுக்கிறார்கள் என்றது. ஒளிப்படம் எடுப்பதால் எனக்கு என்ன பயன்? நான் காட்டுக்குள் சுதந்திரமாகச் சுற்றித் திரிவேன். இப்போதோ கூண்டுக்குள் அடைபட்டுக் கிடக்கிறேன். என்னை விட நீதான் நல்ல நிலையில் இருக்கிறாய் என்றது மயில். என்ன, நீயும் பச்சைக்கிளி சொன்னதையே சொல்கிறாய்? பச்சைக்கிளி என்ன, அனைவருமே தங்கக் கூண்டாக இருந்தாலும் அதில் வசிக்க விரும்ப மாட்டார்கள். உணவை விடச் சுதந்திரம் முக்கியம் என்றது மயில். ஓ, இப்போது எனக்கு தெளிவு வந்துவிட்டது. என் அழகான கருப்பு நிறம்தான் கூண்டுக்குள் அடைக்க விடாமல் என்னை காப்பாற்றியிருக்கிறது. நன்றி, வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது காகம்.